விடுதலை விடுதலை டூ ஒரு சிறந்த சீக்குவலா? இந்திய சினிமாவில் இதுவரை கண்டிராத ஒரு முக்கியமான படைப்பா. முதல் பாகம் ஏற்படுத்தின வெற்றியை, அது கொடுத்த தாக்கத்தை இது பூர்த்தி பண்ணிடுச்சு. ஏன் இடதுசாரிகளோட ஒரு முக்கியமான படம் இது தெரிஞ்சுக்க இந்த காணொலி முழுசாக பாருங்கள். நீங்கள் விடுதலை டூ ஆல்ரெடி பார்த்துட்டீங்க அப்படின்னா பரவாயில்ல, பார்க்கலன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். வழக்கமாக வெற்றிமாறன் படங்கனாலே அரசு இயந்திரத்தை எதிர்த்து கேள்வி எழுப்புற மாதிரியோ, ஒரு சாமானியனுக்கு நடக்கிற பிரச்சனையில் இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம் எப்படி செயல்படுதனோ, வர்க்க இன்இக்வாலிட்டிஸ், ஜாதி மத வேறுபாடு, இனம் மொழி சார்ந்த பிரச்சனைன்னு ஒரு டிஸ்கஷன் எழுப்புற மாதிரியான படமாக தான் வெற்றிமாறன் படம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு படம் தான் லாஸ்ட் இயர் வெளிவந்த விடுதலை பார்ட் 1. 1992 வீரப்பன் தேடுதல் வேட்டையில் நடந்த மிகப்பெரிய அரசு குற்றம் அப்படின்னா வாச்சாத்தி வன்முறை தான். நம்ம நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். விடுதலை பார்ட் 1 வந்தப்பறம் தான் நிறைய பேர் அதை பற்றி தெரிஞ்சிட்டு இருந்திருக்கும். சுமார் 155 ஃபாரஸ்ட் அஃபிஷியல்ஸ், 108 போலீஸ்காரங்க, ஒரு 6 ரெவன்யூ அஃபிஷியல்ஸ் சேர்ந்து ஒரு ஊரே அடித்து உடைச்சு அவங்க உடைமைகளை திருடி அவங்க கால்நடைகளை கொன்று 13 வயசு சிறுமி உட்பட 18 பெண்கள் கற்பழிக்கப்பட்டாங்க. அந்த கேஸ் இப்போ வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ வரைக்கும் அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா 17 பேர் கன்விக்டாக தீர்ப்பு கொடுக்கப்பட்டு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும்போதே ஒரு 60 பேர் இறந்துட்டாங்க. இப்போது அந்த 13 வயசு 18 வயசு பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டி வயசில் அந்த ட்ராமாவோட அவங்க வாழ்க்கையை வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த வன்முறையை பேஸ் பண்ணி தான் விடுதலை பார்ட் 1 படத்தோட ஸ்க்ரீன் பிளே இருக்கும். என்னதான் இவ்வளோ ஒரு ஹிஸ்டாரிக் ஒரு வயலன்ஸை வந்து அவர் பேசியிருந்தாலும், இந்த படத்தில் நம்ம எல்லாருமே கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம்னா, ஒரு கேரக்டர்னா கம்பெனியில் வேலை செய்கிற அந்த கடைசி பிசியான குமரேசன் தான். அவனோட இன்னசென்ஸ், இந்த சிஸ்டம் அவனோட இன்னசென்ஸை எப்படி கொள்ளுது, அவனை என்ன பண்ண வைக்குது, அவனை மாதிரி ஒரு சாமானியனுக்காக போராடுற மக்கள் படையோட தலைவனையே இவன் கையால் பிடிக்க வைக்குது இந்த சிஸ்டம். விடுதலை 2ல் பிடிப்பட்ட தலைவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல நகருது இந்த கதை. 1980களில் வாழ்ந்த மிக முக்கியமான ஒரு தமிழ் தேசிய தலைவர் அப்படின்னா புலவர் கலியபெருமாள் அவர்கள் தான். அவரோட கேரக்டர் கொண்டு உருவாக்கப்பட்ட கதாபாத்திரம் தான் இந்த வாத்தியார் பெருமாள். ஸோ இவர் எங்கே பிறந்தார், எங்கேருந்து வந்தார், இவர் யாருக்காக போராடினார், இவருக்கு அடிப்படை அரசியல் யார் கற்றுக் கொடுத்தாங்க, இவரோட அரசியல் ஆசன் பின்னாடி யார். ஸோ கம்யூனிசம் மட்டும் இல்லாமல் மார்க்சிசம் லெனினிசமோட சித்தாந்தங்களை இவர் எப்போ எடுத்துக்கிட்டாரு. அது வரைக்கும் அறவழி போராட்டங்களில் கலந்துக்கிட்ட பெருமாள் ஆயுதம் ஏந்திய போராட்டத்தோட நகருதவரோட வாழ்க்கை. இதனால அவரோட பர்சனல் லைஃப்பும் பாதிக்கப்படுது. கம்யூனிசம் தோழர்களுக்கு பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் பார்த்தோன்னா அவங்க வந்து ஒரு கதர் சட்டை போட்டுட்டு இருப்பாங்க, கையில் உண்டியில் ஏந்திட்டு சிக்னல் அலைஞ்சிட்டு இருப்பாங்க. இப்படி தான் நம்ம நிறைய அவங்கள காட்சிப்படுத்திருப்போம். ரொம்ப ரேராக ஏதாவது ஒரு போராட்டங்கள் நடக்கும், அங்கே ஒரு குரூப் இருப்பாங்க, ஒரு சாமியான கீழே அவங்க இருப்பாங்க. இல்லைன்னா ரொம்ப ரேராக சில படங்களில் நடு ரோட்டில் உட்காந்துட்டு போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க, கத்திட்டு இருப்பாங்க. இப்படி தான் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் அதிக அளவில் நம்ம இப்போ ரீசெண்டான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம இந்த ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸில் நடந்த ஒரு மிகப்பெரிய மாற்றம். நம்ம மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் நம்ம இடதுசாரி சிந்தனைகள் கொண்ட படங்கள் நிறைய வர ஆரம்பிக்குது. அவங்களோட வாழ்க்கையை பற்றி, அவங்களோட போராட்டங்களை பற்றி தெரிஞ்சுக்கிற மாதிரியான கலைப்படைப்புகள் இப்போ தான் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இப்போ இந்த படத்தில் ஒரு கம்யூனிசம் தோழரோட வாழ்க்கையில் கூட வாழ்கிற இணையர் எவ்வளோ முக்கியம், அவங்களோட ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ் எவ்வளோ முக்கியம், அரசியல் புரிதல் அவங்களுக்கு இருந்தால் தான் அவங்களால அந்த லைஃப்பை கண்டினியூ பண்ண முடியுன்ற வரைக்கும் நிறைய காட்சிகள் இருக்குது இந்த படத்தில். இது சில பேருக்கு டயரிங்காக இருக்கலாம், பட் ஒரு இடதுசாரி சிந்தனையாளான எனக்கு அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்பவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. வாத்தியார் அடிப்படை அரசியலை அவர் ஊர்லேயே பிறந்து வளர்ந்த நானா அப்படின்னு முதலாளி வர்க்கத்தினரால் கூப்பிடப்படும் கருப்பன் கிட்ட இருந்து தான் தெரிஞ்சுக்கிறாரு. பண்ணை அடிமை முறை காலத்துக்கு முன்னாடியிலிருந்தே தலித் பெண்கள் மேலே கட்டவிழ்க்கப்படுற ஒரு வன்முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆதிக்க சமூகத்தை சேர்ந்த ஆண்களோட பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறது திருமணத்துக்கு முன்னாடி. ஸோ இது ஒரு வயலன்ஸை நோக்கி போகும். அந்த வயலன்ஸை நோக்கி போகும்போது ஒரு முக்கியமான கட்டத்தில் அந்த கருப்பன் கதாபாத்திரம் வந்து ஒரு வசனம் பேசியிருக்கும். என் பாட்டன் பூட்டன் அப்பாங்கெல்லாம் சேர்த்து வச்ச கோபத்தோட வெளிப்பாடு தாண்டா நான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது வந்து ஒரு ஆன்செஸ்ட்ரல் ட்ராமாவோட வெளிப்பாடு தான். அந்த சீன் அவ்வளோ வன்முறையாக இருக்கிறதுக்கான காரணமும் அதுதான் நான் நினைக்கிறேன். அசுரனில் எப்படி வந்து தன்னோட அப்பாவை எல்லாரும் ஊர்காலில் விளை வச்சவனை தேடி போய் செருப்பால் அடிக்கிறது நியாயமோ, அப்படிதான் இந்த படத்தில் கருப்பனோட நியாயமும். இந்த நியாயத்தை உடனே புரிஞ்சுக்க மாட்டார் வாத்தியார். அவரோட அரசியல் பயணம் ஒரு சைடு போகும். அவர்
அறவழி போராட்டத்தையும் கம்யூனிசத்தை சார்ந்த சித்தாந்தங்களையும் ஏந்திக்கிட்டு ஒரு சைட் போறாரு. எப்போ இந்த சிஸ்டம் வந்து இந்த இந்த பீப்புள் இந்த இந்த கூட்டத்தினால தன்னுடைய சுயரபம் மக்களுக்கு தெரியுது, நம்ம வந்து இதுக்கு மேல இந்த இந்த லீடரை வளர விடக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்களோ, அவரோட மென்டராகிய கிஷோரை பலி கொடுக்கும் போது தான் விஜய் சேதுபதி வாத்தியாருக்கு புரியுது கருப்பனோட நியாயம். ஸோ சோழ காட்டுக்குள்ள நடக்கிற ஒரு முக்கியமான சண்டை காட்சியில பார்த்தீங்கன்னா, அந்த முதலாளியை வெட்டும்போது கருப்பனுக்கு சாவலடா அப்படின்னு சொல்லி வாத்தியார் கேரக்டர் பேசியிருக்கோம். அது என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்மளை சுற்றி இருக்கிற கருப்பசாமி, மதுரை வீரன், ஐயனார் இவங்கள மாதிரி ஒரு இனத்தோட காவல் தெய்வம் தான் அந்த கருப்பன் கேரக்டர் அப்படின்னு சொல்லி டைரக்டாகவே சொல்லியிருப்பாரு வெற்றிமாறன். வாத்தியாரோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பாட்டை ப்ளே பண்ணியிருப்பார் கேகேன்ற கேரக்டர். நம்ம கிஷோர் நடிச்சிருப்பார் போல. அவரோட அரசியல் ஆசானாக நடிச்சிருப்பார். அவரோட லைஃப் அண்ட் அவர் கட்சி மூலியமாக பண்ணுற போராட்டங்களை பார்க்கும்போது 60களில் தமிழ்நாட்டோட மாற்றம் மற்றும் வளர்ச்சிக்கான வேறாக பார்க்கப்படுற திரு ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் தான் நம்ம திரையில் தெரிகிறாரு. இப்போ நம்ம அசூரன்லேயுமே வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் வரும். இந்த கீழ்வன்மணி மாதிரியான ஒரு கிராமங்களில் நடக்கிற ஒரு சாதிய வன்முறை எப்படி இருக்குது. ஆக்சுவலாக அங்கேயும் ஒரு கம்யூனிச போராட்டம் நடந்திருக்கும். என்ன போராட்டம் நடந்திருக்கும்னா, கூலி உயர்வுக்காக, விவசாயியோட கூலி உயர்வுக்காக ஒரு போராட்டம் நடத்திருப்பாங்க. அந்த 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 கூலி உயர்வை வந்து அசுரன் படத்தில் எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா, அவங்களோட லேண்டு, பஞ்சமி லேண்டை வந்து திரும்பி கேட்குற மாதிரியான ஒரு கம்யூனிச போராட்டம் நடந்திருக்கும். இந்த ஸ்ரீனிவாசராவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் வந்து இந்த கீழ்வெண்மணி, கீழ் தஞ்சை இங்கே இருக்கிற விவசாயிகளுக்கான கூலி உயர்வு போராட்டம், அவங்களோட நிலத்தை திரும்ப பெறுறதுக்கான போராட்டம், அவங்களுக்கு ஒரு சங்கம் அமைக்கணுன்ற வரைக்கும் அவரோட போராட்டங்கள் வந்து தீவிரமாக இருந்தது. இந்த 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 அவரோட பதிவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து ஒரு காட்சியாகவே வந்துட்டு போயிட்டே இருக்கும். நமக்கு இது எப்படி இருக்குன்னா, அசுரனோட அந்த கீழ்வெண்மணி ஃப்ளாஷ்பேக்கு முன்னாடி அதுக்கு ஒரு ப்ரீக்குவலாக நடக்கிற ஒரு சீன்ஸ் மாதிரி இந்த படத்தில் அதோட காட்சிகள் வந்து போயிட்டே இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் கிஷோர் நடிச்சிருக்காரு. புலவர் கலியபெருமாளால் ஈர்க்கப்பட்டு தமிழ் தேசிய போராட்டங்களில் கலந்துக்கிட்ட ஒரு முக்கியமான போராளி தான் தமிழரசன் அவர்கள். இவரோட கேரக்டர் ரெஃபரன்ஸ் வந்து படத்தில் பார்த்தீங்கன்னா டிஜேன்ற ஒரு கதாபாத்திரம் வரும். ஃபர்ஸ்ட் பார்ட்லேயும் வரும், இந்த பார்ட்லேயும் வரும். அவரோட கேரக்டர் ரெஃபரன்ஸில் தான் அந்த இருக்கும். லைக் அந்த பொலிட்டிக்கல் ஜேர்னியே பார்த்தீங்கன்னா இவர் எப்படி கடந்து வந்திருப்பாரோ அதே மாதிரி தான் சித்தாந்தங்களும் கம்யூனிசம், அதுக்கப்புறம் மார்க்சிசம் லெனினிசத்தோட தேவையை புரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்து ஒரு இயக்கத்தை உருவாக்குவாங்க. ஸோ அந்த இயக்கத்தை உருவாக்குறதுக்கு முக்கியமான ஒரு கேரக்டராக வந்துட்டு போவார் ஒரு சின்ன சீனில். அனுராக் கஷ்யப் ஒரு தேடப்படுற ஒரு நக்சல் பாரியாக அவரை காட்சிப்படுத்தியிருப்பாங்க. 1960s இந்தியாவில் விவசாய எழுச்சி ஏற்பட்ட சமயத்தில் பெங்காலில் இருந்து நக்சல் பாரியான சாரு மசும்தார் அப்படிங்கிற ஒரு அவர் தான் இந்த நக்சலைட் லைக் சிபிஐ எம்எல் அப்படின்ற ஒரு இயக்கத்தை உருவாக்குறாரு. அவர் தமிழ்நாட்டுக்கு வந்து நிறைய மாநாடுகள், ஒரு இளைஞர்களுக்கு பேச்சு கொடுக்கறது அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்திருப்பார். அவரோட பேச்சால் ஈர்க்கப்பட்டு ஒரு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அந்த சமயத்தில் நக்சலைட் இயக்கமான சிபிஐ எம்எல்ல போய் சேருவாங்க. ஸோ இப்போ இங்கே கதையில் பார்த்தீங்கன்னா, தன்னோட அரசியல் ஆசான் கே அவர்கள் இருக்கிற தாய் கட்சியான சிபிஐக்கும் இவங்களுக்கும் நடக்கிற ஒரு கருத்து வேறுபாடில் இவங்க தாய் கட்சியிலேருந்து வெளியே வந்து தமிழக விடுதலை படை அப்படின்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கியிருப்பாங்க. படத்தில் இது வந்து மக்கள் படை அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாரு வெற்றிமாறன். ஸோ இந்த தமிழக விடுதலை படை இவங்க என்ன பண்ணாங்க, ரியல் லைஃப்லேயும் இவங்க சில விஷயங்கள் பண்ணாங்க. அது வந்து ஒரு ட்ராஜடியில் போய் முடிஞ்சிருந்துருக்கலாம். ஸோ இங்கே கதையில் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, தாய் கட்சியோடு ஏற்பட்ட சில கருத்து வேறுபாடுகள்னால வாத்தியார் பெருமாளும் டிஜே அவங்க கீழே இருக்கிற எல்லாருமே தாய் கட்சியை விட்டு வெளியே வந்து ஒரு இயக்கத்தை உருவாக்குறாங்க, லைக் விச் இஸ் மக்கள் படை. ரியல் வேர்ல்டில் அது தமிழக விடுதலை படை, படத்தில் மக்கள் படை. ஸோ இந்த ரியல் வேர்ல்டில் இருக்கிற அந்த இயக்கத்தில் இன்னொரு கேரக்டர் ஒருத்தர் இருக்கார், இன்ஜினியர் சுந்தரம். அவர் அன்பழகன் அப்படின்னும் கூப்பிடுறாங்க. இந்த இன்ஜினியர் சுந்தரம் தான் வந்து தமிழக விடுதலை படையோட ஆயுதம் ஏந்திய போராட்டங்களை திட்டம் வகுக்கிறவர். ஸோ படத்துலையும் பார்த்தீங்கன்னா அவருக்கான ரெஃபரன்ஸ் தான் இன்ஜினியர் ரமேஷ்ன்ற கேரக்டர். நம்ம குமரேசனோட டாவ் இருக்காங்கல்ல, தமிழரசியோட சித்தப்பா தான் ஒரு முக்கிய தலைவராக இருப்பார் மக்கள் படையில், இன்ஜினியர் ரமேஷ்ன்ற கேரக்டரில். ஸோ அவரோட ரெஃபரன்ஸும் இந்த படத்தில் இருக்குது.
ரியல் வேர்ல்டில் இருக்கிற போராளிகளோட கதாபாத்திரங்களை இங்கே மறுபடியும் உருவாக்கியிருக்காங்க. உருவாக்குனது மட்டும் இல்லாமல் அவங்களோட பொலிட்டிக்கல் ஜேர்னியில் அவங்க சித்தாந்தம் சார்ந்த போராட்டங்களில் அறப்போராட்டம் எப்படி இருந்தது, ஆயுதம் ஏந்திய போராட்டத்தை எடுக்க வேண்டிய முக்கியத்துவம் ஏன், அது எடுத்தாதான் வர்க்க விடுதலை கிடைக்குமா, அது கிடைச்சதா, இப்படின்ற கேள்வியை சுற்றி தான் கதை நகருது. பொறுக்கிக்கும் போராளிக்கும் கலப்புத்திறனும் செஞ்சு வச்சதுல பிறந்த புள்ள நீ. நாசர் கதாபாத்திரம் நான் செத்தா விழுற இடத்துல 1000 போராளிங்க முளைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். கமல் அதெல்லாம் முளைக்க மாட்டாங்க, நீ செத்தா பயம்தான் முளைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். படத்தில் வாத்தியார் செத்ததும் அங்கே சூரிய முளைக்கிறார். கதையோட ஒரு கட்டத்தில் கமல் அவர்களோட கதாபாத்திரம் என்ன பேசியிருக்கோன்னா, நீ கனவு கண்டுட்டு இருக்க, புரட்சி இயக்கமெல்லாம் இன்றைக்கும் நீர்த்து போயிடுச்சு, உனக்கு சித்தாந்தம் கற்றுக் கொடுத்தவங்கள பாதி பேர் செத்து போயிட்டாங்க, மீதி பேர் ரிட்டையர் ஆகிட்டாங்க, உனக்கு பின்னாடி வர தலைமுறையை பாரு, சினிமா பார்த்து வளர்ந்த மிகவும் பலவீனமான கூட்டம், ஒன்று இந்த அரசாங்கம் அவங்கள விலைக்கு வாங்கிடும், இல்லை மிதித்து நசுக்கிடும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு நேர் எதிராக விடுதலை 2ல் அரசில் பணிபுரியும் ஒருத்தனே வாத்தியாரோட நியாயம் புரிஞ்சு அவர் பக்கம் வர மாதிரி காட்சி அமைஞ்சிருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா கிளைமேக்ஸ் காட்சியில் தான் சுடப்பட்டதும் சூரி சுடாமல் இருக்கிறதை பார்த்து அந்த வாத்தியார் பெருமாள் கேரக்டர் ஒரு புன்னகையை உதிர்க்கிற மாதிரி வச்சிருப்பாரு சீன். அந்த புன்னகை தான் குருதி புனல்ல கமல் நக்கல் சிரிப்போட பேசுறதுக்கான பதில். ஸோ எல்லா காலத்துலேயும் ஏதோ ஒரு வகையான சுரண்டல் இருந்துகிட்டே தான் இருக்கு. பண்ணை அடிமை முறை காலத்தில் பண்ணையார் அவர்கிட்ட வேலை செய்கிற பாட்டாளிங்களை சுரண்டுறது, பெரிய பெரிய ஆலைகள் வந்ததும் நிர்வாகம் தொழிலாளர்களை சுரண்டுறது, இப்போ பன்னாட்டு நிறுவனங்கள் உழைப்பையும் நாட்டு வளங்களையும் சுரண்டதை பார்க்க முடியுது. சேலம் மலைகள்ல இருந்து இரும்பை வெட்டி எடுத்துட்டு அதானியோட ஆலைக்கு போறதுக்கு 8 வழி சாலையை நம்ம அரசாங்கத்தால் போட முடியும். ஆனால் அது எதிர்த்து போராடுறவங்கள அவங்க போராட்டத்தை யாருக்கும் தெரியாமல் வெளியில் வரவிடாமல் தடுக்கிறதும் இல்லை ஒழிக்கிறது மட்டும்தான் அரசாங்கத்தோட வேலை. புரட்சியாளர் லெனின் என்ன சொல்றாரு அப்படின்னா, அரசு என்பது ஒரு வர்க்கத்தினர் இன்னொரு வர்க்கத்தினர் மீது ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கான ஒரு இயந்திரம் அப்படின்றார். இப்போ சமூகம் உழைப்பு சுரண்டப்படும் ஒரு சமூகமாகவும் உழைப்பு சுரண்டலுக்கு உள்ளார சமூகமும் பிரிஞ்சிருச்சு. அது பிரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மோதல் உருவாகிறதுக்கான ஒரு சூழல் இருக்கு, சரிங்களா? இப்போ உழைப்பை சுரண்ட கூட்டம் எண்ணிக்கையில் கம்மியாக இருக்கான் அப்படின்னா அவனுக்கு தான் அங்கே ஆபத்து. ஸோ அப்போ என்ன பண்ணுவான், அவங்கெல்லாம் அந்த உழைப்பை சுரண்டுற கூட்டமெல்லாம் ஒன்றா சேர்ந்து உழைப்பு சுரண்டலுக்கு உள்ளாரவன் இருக்கான்ல, அது உள்ளாரவனோட போராட்டத்தையும் அவனை எழுச்சி எழ விடாமல் தடுக்கிறதுக்கு அரசு சிஸ்டம் இப்படி ஒரு விஷயத்த உருவாக்கியிருக்கான் அப்படின்னு லெனின் சொல்கிறார். ஸோ இந்த படத்தில் சிஸ்டம் ஹைரார்கி அண்ட் பவர் பாலிட்டிக்ஸை ரொம்ப சிம்பிளாகவே காமிச்சிருப்பார் வெற்றிமாறன். அண்ட் அதுதான் இந்த படத்தோட பலமாகவும் தெரிஞ்சது. அந்த காட்சிகள் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. எதை சொல்கிறேன்னா, ராஜீவ் மேனன் அண்ட் அவங்களோட பட்டாளம், அந்த ஒரு அரசு அதிகாரிகள், மினிஸ்டர்லேருந்து இவங்க எல்லாருக்குள்ள நடக்கிற அந்த கான்வர்சேஷன், இதை சொல்கிறேன். சீஃப் செக்ரட்டரியான ராஜீவ் மேனன் ஒரு வீட்டுக்குள்ளேயே இருந்து ஸ்டேட்டில் இருக்கிற பல்வேறு இடத்துல இருக்கிற துறை அதிகாரிகளாக இருக்கட்டும், தமிழ்நாட்டு மற்றும் ஒன்றிய அரசோட மீடியாவாக இருக்கட்டும், ஒன்றிய அரசோட இருக்கட்டும், இல்லை இங்கே முதலீடு பண்ணுற பன்னாட்டு நிறுவனங்களோட முக்கியமான ஆளுங்களாக இருக்கட்டும், தமிழ்நாடு ஸ்டேட்டோட சூப்பர் பாஸாக கூட இருக்கட்டும். ஸோ இப்படி இவர்கிட்ட தான் சிஸ்டத்தோட மொத்த கண்ட்ரோலும் இருக்குது. இப்படி வச்சுக்கலாம். இந்த சிஸ்டம் ஹைரார்கியோட டாப்பில் இருக்கிறவர் ராஜீவ் மேனன் அப்படின்னா, இந்த சிஸ்டம் ஹைரார்கியில் இருக்க பாட்டமில் இருக்கவர் தான் சூரி. இந்த படத்துலேயே ஒரு முக்கிய காட்சியில் பழங்குடியினர் மக்கள் மேலே திணிக்கப்பட்ட வன்முறைக்காக ஒரு காவல் ஆய்வாளர், ஆதிக்க சமூகத்தை சேர்ந்த காவல் ஆய்வாளர் ராகவேந்திரன், நம்ம சேத்தனை சஸ்பெண்ட் பண்ணிவிடுவாங்க. சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல யாரை போடலாம் அப்படின்னு மீட்டிங் போட்டு யோசிக்கும் போது ராமானுஜம் அப்படின்ற பேரை சில அதிகாரிங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ ராஜீவ் மேனன் அது வேண்டாம், பாதிக்கப்பட்ட மக்களோட அப்ரெஸ்ட் கம்யூனிட்டியோ இல்லை இன்னொரு ஒரு மைனாரிட்டியோ சேர்ந்த ஒரு நபரை போட்டால் மட்டும்தான் நம்மளால் மக்களோட விமர்சனத்திலேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஜெயலலிதா அம்மையாரை அவங்க குற்றங்களுக்காக தண்டிக்கணும் அப்படின்னா வழக்கு நேர்மையான நீதிபதியான மைக்கேல் குன்ஹாவிடம் போய் சேர்ந்துடும். அவங்கள வழக்குலேருந்து விடுவிக்கணும் அப்படின்னா வழக்கு நீதிபதி குமாரசாமி கிட்ட போய் சேர்ந்துடும். இதுதான் அரசு. ஸோ விடுதலை 2வோட பலமும் பலவீனமும் இதுதான்.
நம்ம சோஷியல் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற மல்டிபிள் இஷ்யூஸை ஒரு ஷார்ட் ஸ்பேனில் ஒரு நரேட்டிவ் ஸ்டைலில் பார்க்குறதுன்றது வந்து ஒரு டைரிங்கான ப்ராசஸ் தான். ஸோ இப்போ வியூவர்ஸ் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சோஷியல் இஷ்யூவை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்து உடனே சித்தாந்தம் சார்ந்த ஒரு கலந்துரையாடல் வருது இல்லை, அது ஒரு இடதுசாரி சிந்தனையான எனக்கு இது இன்னொரு வாட்டி பார்க்கணும், அந்த கலந்துரையாடலில் என்ன இருக்குது, அது அந்த அரசியலை புரிஞ்சுக்கிறதுக்கான ஆர்வம் எனக்கு இருக்கலாம். ஒரு வெகுஜன மக்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணுன்ற அவசியமும் இல்லை, அது அவங்களுக்கு வரணும். பட் அவங்களுக்கு அது ப்ரீச்சியான சீன்ஸ் என்ன ரொம்ப கருத்து சொல்லிகிட்டே இருக்காங்கன்ற மாதிரி தோன்றது யதார்த்தம் தான். அண்ட் டெக்னிக்கலாக சொல்லணும்னா நிறைய இடங்கள்ல 2 லேயர் ஆஃப் ஆடியோ கேட்குது, அது எதை கவனிக்கிறது அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. ஆஸ் யூஷுவல் டப்பிங் இஷ்யூஸ் இந்த படத்துலையும் இருக்குது வெற்றிமாறன் சார். ஸோ பண்ணை அடிமை முறையில் ஆரம்பித்து விவசாய கூலி உயர்வு, ஆலைகளில் நடக்கிற உழைப்பு சுரண்டல், யூனியன் அமைப்பு, இப்போது நம்ம வளங்களில் சுரண்ட பன்னாட்டு நிறுவனங்கள், உலகமயமாக்குதல் வரைக்கும் வந்து நிற்குது இந்த படம். ஏன்னா இவ்வளோ அரசியல் பேசியிருந்தாலும் இந்த படத்தில் நம்ம எல்லாராலையும் கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு சாமானிய மனிதனுக்கும் ஒரு அதிகார வர்க்கத்தை சேர்ந்த மனிதனுக்கும் இடையில அரசு காட்டுற பாரபட்சம் தான். ஒரு காட்சியில் ஒரு பண்ணையார் சொல்லியிருப்பார், சிவப்பு சட்டக்காரனும் கருப்பு சட்டக்காரனும் இந்த ஊருக்குள்ள வந்ததுல தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு. வர்க்க விடுதலையை பற்றி யார் பேசினாலும் இவங்களுக்கு பிரச்சனை தான். ஸோ விடுதலை 2 ஆஸ் அ மூவி எந்த ஒரு இடதுசாரி கட்சியையும் குறை சொல்லாமல் திராவிட பங்களிப்பையும் உள்ளடக்கி அதிகாரம் சொல்ல மறுக்கிற ஒரு வரலாறை அரசியல் பொறுப்புணர்வோடு சொன்னதுக்காக வெற்றிமாறன் சாருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு அனாலிசிஸ் வீடியோவில் சந்திப்போம்.